பாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. வேலை செய்கிறதுக்கு எத்தனை பேர் கர்த்தர் பலன் கொடுக்குறாரு? ஏன்னா உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் பலன் கொடுக்குறாரு. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான தேவனாக இருக்கு. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், எல்லாம் அவர் கொடுக்குறவர்னா ஏன் இன்னும் ஜனங்க கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும் ஏன் இன்னும் வாழ்க்கை மாறாமல் இருக்குன்னா, கொடுக்குறவர் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறார். கொடுக்குறவர் இஷ்டம் போல் கொடுக்குறவர் இல்லை. நம்ம ஆண்டவர் இஷ்டம் போல் எல்லாத்தையும் கொடுக்குறவர் இல்லை, ஒழுங்கு கரையமாக காரியங்களை செய்வார். நம்மளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அதுக்கு ஒரு சில வழிகளை முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை தான் இங்கே உடன்படிக்கை என்று தேவன் அங்கே நினைப்பூட்டுகிறார். நான் உங்கள் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை இந்நாளில் உறுதிப்படுத்த. அப்படின்னா இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகிற வரைக்கும் உடன்படிக்கை வேலை செய்யும். கையை வேத்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனோட செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம் தான் அது உடன்படிக்கை. உலகத்தில் மனுஷனோட போடுகிற ஒப்பந்தம் முறிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால், ஆசையாக இருந்தால் உடன்படிக்கை தொடரும். ஒம்பு காட்டினா உடன்படிக்கை முறிஞ்சுது. விவாக வாழ்க்கை கூட பாருங்க ஒரு உடன்படிக்கை தான். நல்லா இருக்கிற வரைக்கும் புருஷன், நல்லா இல்லாத வரைக்கும் அவர் என்ன கேள்விக்குறி தான். உடன்படிக்கை அப்படி தான் வேலை செய்து பாருங்க. ஆனால் தேவன் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை செய்யும்போது அது நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பொறுத்து இல்லை. தேவன் அவருடைய உடன்படிக்கையில் எவ்வளோ உண்மை உள்ளவராய் வேலை செய்ய நம்முடைய வாழ்க்கையில் கவனம் வைக்கிறார் என்பதை இப்படி ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும்போது சத்தியத்தின் மூலமாக நம்மோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவருடைய அவருடைய கிரியைகளை நமக்கு எடுத்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதை புரிந்து கொள்ளும்போது அந்த தேவனோடு எனக்கு ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கைக்கு ஏதுவான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன். ஏன் இன்னும் ஆசீர்வாதம் அடைய முடியல, ஏன் பிரச்சனை மாற மாட்டுது? உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரே, உடன்படிக்கை செய்தவர் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராச்சே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருந்தாலும் நான் ஒரு நாளும் நான் ஏற்படுத்தியிருக்கிற முறைமைகளை என்ன செய்ய மாட்டேன், மீறவே மாட்டேன். அந்த முறைமையின்படி தான் கர்த்தர் காரியங்களை செய்வார். அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வழி இதுவே, இதுலேயே என்ன பண்ணுங்க நடங்க என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வழி இதுதான், எப்படி வேணா நட அப்படின்னு சொல்லலையே. வலது புறமும் இடது புறமும் சாயாம வழி இதுவே, இதுலேயே நடக்கணும். இப்படி நடந்தாதான், இப்படி செய்தாதான் கர்த்தர் அவர் நமக்கு கொடுக்கிற பலனை வைத்து இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுகந்தரித்து அந்த ஆசீர்வாதங்களை தேவனுக்கென்றே உபயோகப்படுத்த முடியும். அப்போ இந்த உடன்படிக்கை வேலை செய்யணும்னா வேதம் நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை வேலை செய்வது கர்த்தர் வைத்திருக்கிற பிரமாணங்கள், கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் பல காரியங்கள் இயங்குவதுக்கு பாருங்க, நேச்சுரல் லா அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையான பிரமாணங்கள் நிறைய இருக்கு. ஒரு மனுஷன் இயற்கை உலகத்தில் வாழும்போது இயற்கை பிரமாணங்களை மீறி வாழும்போது அதுக்குண்டான விளைவுகளை, அதற்குண்டான பாதிப்பை தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற முறைமைகளை நம்ம மீறும்போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்திருந்தோம், அந்த பலன் எனக்கு வேலை செய்யாமல் போகுது. ஏன்னா கர்த்தர் வச்சிருக்கிற அவருடைய முறைமைகளை நான் மீறுகிறவனாய் மாறி விடுகிறேன். அதனால தான் இன்னைக்கு நம்ம அதை மீறாமல் கர்த்தர் சொல்கிறபடி அவர் வைத்திருக்கிற முறையில் என் வாழ்க்கையை உள்ளே கொண்டு வந்து வேலை செய்ய நான் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நிறைய காரியங்களை கவனித்தோம். இன்றைக்கு இந்த உடன்படிக்கை வேலை செய்ய தேவன் வைத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரமாணத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, விதைக்கிறதையும் அறுவடை செய்கிறதையும் ஒரு பிரமாணமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உடன்படிக்கை வேலை செய்ய என்னெல்லாம் விதைக்கணுமோ அதை விதைக்கணும், எப்படியெல்லாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சில வழிகளை வைத்திருக்கிறார். அவ்விதமான விதங்களில் நாம் அறுவடை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், ஒரு சாட்சியோட ஒரு தேவ மனுஷன் சொன்ன சாட்சியை உங்களுக்கு முன்பாக வைத்து
இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் விளக்க நான் விரும்புகிறேன் பாருங்கள். ஓரல் ராபர்ட் என்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரர், பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்து. ஆனால் ஆரம்ப நாட்களில் அவர் தீவிர பெந்தகோஸ்த ஒரு விசுவாசி, பெந்தகோஸ்த விசுவாசியாக இருந்து, பெந்தகோஸ்தனா இப்போ இருக்கிற பெந்தகோஸ்த விசுவாசிங்க இல்லை, நான் சொல்கிறது தீவிரமான பெந்தகோஸ்த விசுவாசி. நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்குறேன். சிலர்லாம் பெந்தகோஸ்தனா டிப்பிக்கல் பெந்தகோஸ்தன்னுவாங்க. அவங்கக்கிட்டலாம் நம்ம இன்றைக்கி வந்து பக்கத்தில் கூட நிற்க முடியாது, அவ்வளோ வரட்டு வைராக்கியம். ஏன்னா அப்படி இருந்த ஒரு மனுஷன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு என்று வந்து, அவருக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சு ஒரு சபைக்கு போதகராக இருந்தாலும், அந்த நாட்களில் ஆரம்ப நாட்களில் அவர் என்ன செய்வாராம், பல இடங்களுக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களுக்கு கர்த்தரை அவர் அற்புதமாக போதித்து கற்றுக் கொடுப்பாராம். அப்படி செய்யும்போது கவனித்து பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டமான நேரங்களுக்குள்ளே நான் போனேன். என் குடும்பத்தை பராமரிக்க எனக்கு போதுமான பணம் இருக்காது, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கையில் காசு இருக்காது, ஏன்னா வீட்டுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்க காசு இருக்காது. ஆனாலும் நான் என்ன செய்வேன்னா, வண்டி எடுத்துக்கிட்டு நான் சபையில் ஊழியம் செய்கிறது மாத்திரம் இல்லை, பல இடங்களுக்கு போய் நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்வது உண்டு. அப்படி நான் ஒரு முறை போய் கொண்டிருந்த போது அவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன சபைக்கு அவர் போயிருந்தாராம். ஒரு சிறிய சபைக்கு போகும்போது அவருக்கு தெரியுமா, இந்த சபைக்கு போனால் ஊழியம் செஞ்சுட்டு வந்தால் நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்குறோம், காரில் பெட்ரோல் போடுறதுக்குறோம் இவங்க என்ன பண்ண முடியாது, இவங்க கொடுத்து நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சபை. ஆனாலும் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாராம் பாருங்கள். ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டு அப்படி ரிட்டர்ன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு வரும்போது அந்த ஹைவேல காரை ஓடிட்டு வந்தாராம். காரை ஓடிட்டு வரும்போது இவருக்குள்ள 1008 கேள்வி. என்ன ஆண்டவரே இப்படி இருக்கே, இப்படி விசுவாசி இருக்கிறாங்களே, எப்போ தான் கிறிஸ்தவ மக்கள் மாறுவாங்க, எப்போ தான் இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஜனங்களை நீர் நினைக்கிறதெல்லாம் செய்வதுக்கு எப்போ தான் நீர் ஜனங்க கையில் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு அவர் வண்டியை ஓட்டிகிட்டே வரும்போது ஒரு மேட்டு மேலே ஏறினாராம் பாருங்க. அங்கெல்லாம் ஹில்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும். அப்போ அந்த ஒரு மேட்டு மேலே ஏறி கார் ஏறி அந்த அந்த எவ்வளோ உயரமான மேட்டுக்கு ஏறினாரோ அந்த அளவுக்கு உயரமான என்ன டீப்பில் இறங்கணும். அப்போ உயரமான மேட்டுக்கு இறங்கி அப்படி இறங்கும்போது 2 சைடும் தானியங்கள் நிறைந்த ஒரு அறுவடையை பார்த்தாராம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த சூரிய ஒளிப்பட்டு அந்த 2 சைடும் அந்த தானிய விளைச்சல் உள்ள அந்த நிலம் எப்படி இருக்குன்னா தங்கம் மாதிரி மினுக்குதான். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம், பாரு 2 சைடை பார்த்தியா எப்படி ஜொலிக்குது அப்படின்னாராம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் வந்திருக்கு அப்படின்னு அந்த தேவ மனுஷனோட கத்தை சொல்லும்போது சொன்னாராம், இந்த நிலத்தின் ஓனர் பாரு, அவனுக்கு இருந்த அத்தனை பரப்பிடத்திலும் அவன் என்ன செய்திருக்கிறான், இந்த தானியத்தை விதைச்சிருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு ஒரு இடம் விடாமல், அங்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. ஒரு ஓனருங்க வச்சுருக்கிறாங்கன்னா அங்கே சாதாரணமான ஆளுங்களே ஒரு இடத்த வாங்கினாங்கன்னா மினிமம் ஒரு ஏக்கர் கணக்கு வாங்குவாங்க. நம்ம தான் குருவி கொண்டு மாதிரி வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவோம். அங்கெல்லாம் வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கி ஃபார்ம் ஹவுஸு அந்த மாதிரி எல்லா காரியங்களையும் செய்வாங்க பாருங்கள். அப்போது அந்த அந்த இடத்துல ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு சொன்னாராம், அந்த தேவ மனுஷனுக்கு, பார்த்தியா அவனுக்கு இருந்த இடத்துல ஒரு இடம் கூட விடாமல், கொஞ்சம் காலி இடம் இருக்கட்டுமே அப்படின்னு விடாமல் மொத்த இடத்துல அவன் விதைச்சதுனால இன்னைக்கு பார் தங்கம் ஜொலிக்கிற மாதிரி அவனுக்கு அறுவடைய விளைச்சலை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னாராம், இன்றைக்கு நான் கிறிஸ்தவ ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் நான் ஆசீர்வதிக்க கூடாதுன்னு இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் வைத்திருக்கிற அந்த முறைமையின்படி எவ்வளோ தாராளமாக நம்ம வாழ்க்கையில் விதைக்கிறோமோ அந்த விதைப்புக்கான விளைச்சல் கண்டிப்பாக வரும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ தாராளமாக விதைக்கிறோனோ அந்த விதைப்புக்கான விளைச்சல் கண்டிப்பாக வரும். விளைச்சல் வரும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒன்றா பாருங்க. கிறிஸ்தவ மக்கள் பெந்தகோஸ்தே விசுவாசிங்க, நல்ல விசுவாசிங்க. நம்மளாம் யாரு? நல்லா சொல்லுங்க வாய்ந்த, நம்மளாம் யாரு? ரொம்ப அற்புதமான விசுவாசிங்க. நம்மளை போல ஒரு கிறிஸ்தவங்களை பார்க்க முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரம்புறதெல்லாம் பெந்தகோஸ்தே விசுவாசிங்களே மிஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் மிஞ்சிக்க முடியாது, வருங்காலத்துலேயும் மிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்லவங்க. ஆனால் விதைக்கிறதுல மாத்திரம் பெந்தகோஸ்தே விசுவாசிங்க ரொம்ப புவர். அதை குறித்த அறிவு இல்லாமல், அதை குறித்த விளைவின் காரியங்கள் என்ன நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாததுனால
ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட உடன்படிக்கை செய்திருந்தாலும் அந்த உடன்படிக்கை வேலை செய்வது கர்த்தர் சொல்றார். எப்படி விதைக்கிற ஒரு பிரமாணம் இருக்கு, எப்படி அறுவடை செய்கிற ஒரு பிரமாணம் இருக்குன்றத நம்ம விளங்கி கொள்ளாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்ல விளைச்சலை நம்ம பார்க்க முடியாது. அப்ப கவனிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி ஆவிக்குரிய உலகத்திலும் என்ன ஒரு பிரமாணம் வேலை செய்தோ, எப்படி இயற்கையான உலகத்தில் பிரமாணம் வேலை செய்தோ, இந்த ரெண்டு பிரமாணம் வேலை செய்கிற காரியங்களை புரிந்து ஒரு மனுஷன் விதைப்பானா அந்த மனுஷனுக்கு விளைச்சலை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் நீங்கள் அடையணும், சுகந்தரிக்கணும், அதை வைத்து தேவன் மகிமைப்படக்கூடிய விதத்தில், தேவனுக்கு உபயோகமாகக்கூடிய விதத்தில் அதை நாம் எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள சுகந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த விதைக்கிறத நம்ம கவனிக்கணும். பாருங்க, வேதம் இந்த விதைப்பதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்றத கவனிக்கிறதுக்கு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே விதைப்பதை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 22ஆம் வசனம் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போமா? பூமி உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க, என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. பூமி உள்ள வரைக்கும் அதை பவுல் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, ஒருவன் வேலை செய்யலன்னா அவன் என்ன பண்ணக்கூடாது? பைபிள்ல சொல்லியிருக்கா? ஒருவன் வேலை, அப்ப வேலை என்ன? விதைக்கிறதுக்கு அடையாளம். ஒரு மனுஷன் போய் வேலை செய்கிறான்னா அந்த வேலை செய்கிற மனுஷன் போய் விதைய விதைக்கிறான். 30 நாள் அவன் வேலை செய்கிறான். அந்த 30 நாளுடைய வேலையினுடைய விளைச்சலை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி காரியங்களை செய்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு தேவ பிள்ளையா, ஒரு சாதாரணமான மனுஷனா கூட என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, விளைச்சல் வரணும்னா விதைக்கணும். வாயத்திலன்னு சொல்லுங்க, விளைச்சல் வரணும்னா என்ன பண்ணணும்? விதைக்கணும். வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கணும்னா நல்லதை விதைக்கணும், நல்ல விஷயங்களை விதைக்கணும். சமாதானம் குடும்பத்தில் வரணும்னா சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை விதைக்கணும். வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா தேவன் சொல்ற முறைமைகளை உங்க வாழ்க்கையில வெற்றி ஆக்கி கொள்வதற்கான விதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை உங்க வாழ்க்கையில விதைத்தீங்கன்னா வெற்றி வரும், தோல்விகள் ஜெயமாக மாறும், நஷ்டங்கள் லாபமாய் மாறும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றட்டும், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்றேன், ஜென்மத்துக்கும் காரியம் மாறாது. ஏன்னா வேதத்தில் ஒரு முறையை வச்சுட்டார், பூமி உள்ள அளவும். சொல்லுங்க வாயத்திலிருந்து என்ன அப்படின்னா, அது எப்படி பூமி எவ்வளோ காலம் இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? ஏன்னா அதுக்கு இப்படி சொல்லாமே, நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் விதைப்போம் அறுப்பையும் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறாரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் விதைக்க முடியும். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான்? என்ன உயிரோடு இருந்து இந்த எண்ணம் கரெக்டாக வேலை செஞ்சு சுயநலவோடு இருக்கும்போது தான் நீங்கள் விதைக்க முடியும். அப்போ இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து, நமக்கு ஜீவனை கொடுத்து, வாழக்கூடிய பலனை கொடுத்துருக்கிற இந்த நாட்களில் இங்கே சொல்லியிருக்கிறபடி இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் விதைக்கணும். பாருங்க, சில காரியங்களை உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமாக சில காரியங்களை காட்டுறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அங்கே பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை கவனிச்சு பாருங்க. பவுல் சொல்கிறார், நான் ஊழியத்தில் விதைத்திருக்கிறேன். அதுதான் பவுல் சொல்கிறார், நான் தண்ணீர் பாய்த்தேன், நான் விதைத்தேன், தண்ணீர் பாய்ச்சேன் அப்படின்றத அவர் சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அங்கே 6ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்கிறாரு, நான் நட்டினேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நல்லா அவனுக்கு சொல்கிறாரு, நான் ஊழியத்தில் விதைச்சேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், போய் சுவிசேஷம் சொல்கிறேன், ஒவ்வொரு ஊராக பிரயாணம் பண்ணி போய் தேவனுடைய வார்த்தையை விதைச்சிருக்கிறேன் அப்படின்றார். நான் விதைச்சது மாத்திரம், அதுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கிறேன், என் கூட அப்பளம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, தண்ணீரும் பாய்ச்சிருக்கிறாரு. ஆகவே இப்போ விளைச்சலை கொடுப்பதுக்கு நான் தகுதியானவனா மாறுறேன்றாரு. நல்லா கவனிங்கள், இது இந்த வேலையை ஒரு கிறிஸ்தவன் செய்யாம ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி வச்சிருந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்வதுக்கு கூடாத ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கையின் அப்பியாசங்கள் இருக்கிறது. அது ரொம்ப நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒரு வேலையில் உங்களை எடுக்கிறாங்கன்னா அந்த வேலையில் ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்தா பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. ஏன் உட்கார வச்சுருவாங்க? ஏன்னா ஐடியில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும், பெஞ்ச் அப்படின்வாங்க. பெஞ்சுனா டீசெண்டாக கொஞ்ச நாளில் உன்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பெஞ்சுன்றாங்க.
ஏன்னா அந்த பெஞ்சில் உட்காரும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சில பிள்ளைங்களாம் இப்போயே நம்ம வேறு வேலையை தேடிக்கணும்னு அவங்க ரெடி ஆகிடுறாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், ஒரு வேலையை எடுத்தால் கூட அந்த வேலையில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்து அந்த இடத்துல விதைக்கும் போது அதற்கான பலனை கர்த்தர், அந்த கம்பெனி, அந்த உலகம் நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவரும் அந்த மெத்தடை தான் வச்சுருக்கிறார் பாருங்க. இந்த மெத்தடெல்லாம் ஆண்டவர்கிட்டருந்து வந்த மெத்தடு தான். இந்த மெத்தடை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை நம்ம பயன்படுத்தும் போது தான் ஆண்டவர் கொடுக்குற பலனை பெற்று என்னென்னலாம் நான் சுகந்தரிக்கணுமோ அதெல்லாம் சுகந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், அதுதான் பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அங்கே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து கவனிப்போம். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த விதைப்பை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் எப்படி விதைக்கிறானோ அப்படிப்பட்ட விளைச்சலை அவன் அனுபவிப்பான் அப்படின்றார். அங்கே பாருங்கள் 6ஆம் வசனம் பாருங்கள், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது பாருங்க. இதில் ஆண்டவர் சொல்கிற பூமி உள்ள வரைக்கும் விதைக்கணும், இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், விதைக்கணும். அந்த விதைப்பை ஆண்டவர் எப்படி நிர்ணயம் பண்ணுறாருன்னா, நீ எவ்வளோ விதைக்கிறியோ அந்த அளவுக்கு விளைச்சல். அதான் ஆண்டவர் இந்த ஓரல் ராபர்ட் அந்த மனுஷன் சொன்னார் பாருங்க, அந்த நிலத்தின் ஓனர் பாரு எவ்வளோ தூரம் விதைச்சிருக்கான் பாரு, ஒரு இடம் விடாமல் விதைச்சான் பாரு, அதனால தான் அவனுக்கு அவ்வளோ விளைச்சல் வந்துச்சு அப்படின்றார். அங்கே தான் அதை தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நம்ம என்ன அளவில் விதைக்கிறோமோ. ஏன்னா அங்கே சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 7ஆம் சொல்கிறான், அவன் வெசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படி விதைச்சிங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கு. நற்கிரியைகளை செய்வதற்கான சகல விதமான கிருபையும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கேயே இன்னொரு காரியத்தை அங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். 7ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ எந்த, ஏன்னா இது வாழ்க்கையில மாறாத ஒரு கோட்பாடு. நான் விதைக்காத எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. நம்மளை ஆண்டவர் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த காரியத்தை விதைக்கும்படி நம்மளை கர்த்தர் உபயோகப்படுத்தியிருப்பார், நம்ம மூலமாக அந்த வேலையை செஞ்சிருப்பார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் நிச்சயமாக இருப்பான். வயத்தன்னு சொல்லுங்கள், நான் எதை விதைக்கிறேனோ அதை 100 மடங்கு அறுவடை செய்வேன். கையை வயத்து சொல்லுங்கள், நான் எதை விதைக்கிறேனோ அதை எத்தனை மடங்கு அறுவடை செய்வேன், 100 மடங்கு நிச்சயமாக அறுவடை செய்வேன். அப்போ அறுவடை செய்கிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற முதல் முறம் என்னன்னா, நீங்கள் விதைக்கணும், நான் விதைக்கணும். விதைக்கிறதுல 4 வழிகள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒன்று ஆரம்பிக்கிறேன். இந்த வழிகளை நம்ம பயன்படுத்தணும்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக நல்ல விளைச்சலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். விதைக்கிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற, வேதத்தில் வைத்திருக்கிற உலக பிரமாணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா உலக பிரமாணத்தில் நிறைய ஃபிசிக்கல் லாஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லாவில் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஆவிக்குரிய பிரமாணங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏங்கணும், அதை ஏங்கும்போது நமக்கு தேவன் செய்திருக்கிற உடன்படிக்கை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலன் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், அந்த உடன்படிக்கை ஆவிக்குரிய விதத்தில் வேலை செய்யணும்னா ஆவிக்குரிய பிரமாணங்களை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளணும். அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில் எப்படி விதைக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லித்தர. அதில் ஒன்று பாருங்கள், அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக காட்ட விரும்புகிறேன். அது என்ன, ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுக்கு என்று நம்ம கொடுக்கிற தசம பாகம் ஒரு விதை. Tithing is a sowing seed towards God.
ஆண்டவருக்கு என்று நம்ம விதைக்கிற ஒரு விதை. நல்லா கவனிக்கணும். இது தசம பாகத்தை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது. 10% கர்த்தருக்கு தசம பாகமாக கொடுக்குறேன். பாருங்கள், இந்த நாட்களில் காலையில் நான் பேசுகிற நல்ல வெற்றிலையும் இந்த பொருளாதாரம் தான் வருது. கர்த்தர் நல்லவர் என்பதை பேசுறதுலையும் பொருளாதாரத்தை குறித்து தான் வந்திருக்கு. கர்த்தர் ஆவியானவர் சபைக்கு எல்லா மக்களுக்கும் இந்த சத்தியம் போனோம், இந்த சத்தியத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதுக்காக கர்த்தர் எவ்வளோ கோர்வையாக ஒரு காரியத்தை நம்ம சபை கற்றுக் கொடுக்குறார் என்பதை கவனிக்கணும். காலையில் வந்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறித்து வெற்றி உள்ள ஒரு நிலையில் எப்படி பொருளாதாரத்தை அனுபவிப்பதுன்னு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இங்கே கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிப்பதுக்கு, நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற உடன்படிக்கை நிறைவேறுவதுக்கு எப்படி நம்ம விதைக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லித்தராரு. அந்த விதைப்பதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழி ஒன்று, கர்த்தருக்கு என்று நம்ம தசம பாகம் கொடுக்குறோம் பாருங்க, அது ஒரு விதை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தசம பாகம் கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுக்குறோம், சபையினுடைய தேவை கொடுக்குறோம், ஏதோ பாஸ்டருடைய தேவை கொடுக்குறோம். கிடையவே கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. ஏன்னா சபையை பராமரிக்க, சபையை நடத்த கர்த்தர் 1000 வழியை வச்சிருக்கிறாரு. ஊழியக்காரனை அழைத்த தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதுக்கு பல வழிகளை வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த எண்ணத்தோடு நான் கொடுக்கும்போது நான் சரியான விதத்தில் விதைக்கிறத கோட்டை விட்டுறேன். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு என்கிற அந்த தசம பாகத்தை கொண்டு வரும்போது அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகுது. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். தசம பாகத்தை குறித்து நம்ம கேட்கக்கூடிய காரியங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் லூதனமாய் நிறைய காரியங்களை பேசுகிறாங்க, ஏன்னா என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது என்பதை நம்ம கை கொள்ளும் போது நான் சொல்கிறேன், எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் எப்படியே நடத்துவார் நம்மளை ஆசீர்வாதமா. அப்போ நம்ம கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்குரிய பங்கை கர்த்தருக்கு என்று கொண்டு வந்து செலுத்த வரும்போது அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டா. அதுதான் தசம பாகம். அந்த தொடர்பு உண்டாகக்கூடிய விதையை நீங்க விதைப்பீங்கன்னா நல்லா கவனிங்க, விளைச்சலை கர்த்தர் நிச்சயமா கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிறைய நேரம் இந்த தொடர்பை தான் மறந்துடுறோம். நான் கொண்டு வந்து கொடுப்பது கர்த்தரை கனப்படுத்த. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், அது விதை, அந்த விதைக்கான விளைச்சலை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் என் வேலையை ஆசீர்வதித்து எனக்கு ஒரு வருமானமாக கர்த்தர் கையில் கொண்டு வரும்போது அந்த வருமானத்தை என் கையில் வாங்கும்போது நான் எப்படி பார்க்குறேன், இதில் கர்த்தருக்குரிய பங்கு என்ன, இதில் கர்த்தரை எப்படி நான் தொடர்பு படுத்துகிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரை தொடர்பு. இன்னைக்கு காலைல கூட நான் சொன்ன பாருங்க, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிற எல்லாவற்றுக்கும் ஓனர் அவர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கையில் வர எல்லா நன்மைக்கும் ஓனர் யார் தான்? கர்த்தர். நிறைய நேரம் நம்ம தான் ஓனர் நினச்சிடுறோம் பாருங்க. அதனால தான் நம்ம மனசுக்குள்ள பிசாசு போட்டுறான், நீ ஏதோ அவங்களுக்கு பார்த்து உதவி செய்யறதுக்கு, சபைக்கு ஏதோ உதவி செய்யறதுக்கு, நீ கொடுக்கறதுனால தான் சபைக்கு உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி பிசாசு என்ன பண்றான், இந்த விதைப்பினுடைய அந்த சாராம்சத்தையே நம்ம மனசை விட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றுறான். அதை அகற்றுறதுனால தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை வேலை செய்யாம போகுது. இதுக்கு யார் காரணம்? நம்ம எண்ணம் தான் காரணம். இந்த சத்தியத்தை கரெக்டாக புரிஞ்சிக்காததுடைய காரணம் தான் அதனுடைய விளைவு. அப்போ இங்கே சொல்றாரு, ஒரு மனுஷன் கணக்கு தேவன் கொடுக்குற வருமானத்திலிருந்து கர்த்தருக்கு என்று ஒரு தசம பாகத்தை கொண்டு வரும்போது முதலாவது அவனுக்கு தெரிய வேண்டிய ஒன்று, எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை என் வாழ்க்கையில் நான் நிலைநிறுத்தி கொள்வதற்காக கர்த்தருக்கு கொண்டு வந்து நான் என்ன செய்கிறேன், தசம பாகத்தை விதையாக விதைக்கிறேன். நல்லா கவனிங்க. வேற எந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நான் சொல்றேன், அது வேஸ்ட். அந்த விதையை வேஸ்ட் பண்றீங்க. இந்த கொடுக்கும் காரியத்தில் கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது இந்த சிந்தனை உங்களுக்குள்ள ஆளுகை செய்யணும். தேவனோடு தொடர்பு உண்டாகுது, தேவனை கனப்படுத்துவதற்காக செய்கிறேன். இதை நான் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தருக்கு சொல்றேன், ஆண்டவரே நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் என் கைக்கு வந்திருக்காதப்பா. இந்த ஒரு தொடர்பை ஒரு கிறிஸ்தவனாய் நீங்கள் தேவனோடு அந்த உறவை, அந்த தொடர்பை நீங்கள் விதைக்கிற இந்த தசம பாகம் என்கிற விதையின் மூலமா உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டாகலைன்னா நான் சொல்றேன், அதனால விளைச்சல் உங்களுக்கு வராது.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய எண்ணத்தை பிசாசு இந்த கொடுக்கும் காரியத்தில் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று வந்து கொண்டு கொடுக்கும்போது அதில் 1008 என்ன சுய காரியத்தை சுய எண்ணங்களை குழந்தை திணிச்சிடறான். ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செய்யணும். இது கர்த்தருக்குரிய பங்கு. வேதம் அப்படி சொல்லுகிறது. தசம பாகம் பரிசுத்தம் உள்ளது, அது கர்த்தருக்குரியது என்று வேதம் அது ரொம்ப அற்புதமாக அதை பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த தொடர்பை அந்த அந்த கர்த்தருக்குரியதை கொண்டு வரும்போது நான் என்ன செய்யறதுல கவனமாக இருக்கணும்னா கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டாது. கையை சொல்லுங்க, கர்த்தருக்கென்று கர்த்தருக்குரிய தசம பாகத்தை விதைக்கும் போது எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு, உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டாச்சுன்னா விளைச்சல் வருமா வராதா? எத்தனை பேர் நம்புறீங்க விளைச்சல் வரும்னு? சூரியனை பிரகாசிப்பிக்க வைப்பாரா? நீங்கள் விதைக்கிற விதையின் மேலே மழையை பெய்ய வைப்பாரா? என்ன உங்களுடைய என்ன நிலத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் பிரயாசத்துக்குள்ளே எந்த விதமான அழிக்கிற வல்லமை உள்ள வராதபடிக்கு கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறார். ஏன்னா நான் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கும்போது தேவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, கொஞ்சம் பார்ப்போம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே பாருங்கள், ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்குற நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவ, அங்கே நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஏன்னா நான் உனக்கு கொடுக்குற தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா பாலும் தேனும் ஓடுகிற என்ன நல்ல தேசத்தை கொடுக்குறேன். விசாலமான இடம், அங்கே கனி தரும் என்ன விளைச்சல் இருக்குது, விளைச்சலில் நல்ல அறுவடை இருக்குது. ஆண்டவர்லாம் சொல்கிறார் பாருங்க, அந்த நிலத்தில் நல்ல அறுவடை இருக்குது, நல்ல விளைச்சல் இருக்குது. நீ எதை விதைச்சாலும் அது பலன் கொடுக்கும்பா, ஏன்னா அது நான் உனக்கு கொடுக்குற தேசம். இப்போ பாருங்கள், 1ஆம் வசனத்துலேருந்து சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார் எப்படி செய்யணும். இந்த தொடர்போட நான் கர்த்தருக்கென்று விதைக்கிறேனா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். வாசிப்போமா? 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். உபாகமம் 26:1 பாருங்க. சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, அந்த சொல்ல இப்போ போற அங்கே போய் கட்ட போற, அங்கே வாசம் பண்ணும்போது உனக்கு மிகுதியான விளைச்சல் வரும். விளைச்சல் வராமல் இருக்காதுன்னு சொல்கிறார். கண்டிப்பாக விளைச்சல் வரும். 2வது சொல்கிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டு இருக்கும் ஸ்தானத்துக்கு போய், நல்லா கொஞ்சம் சொல்றாரு பாருங்க, முந்தின பலனை எடுத்து. கண்டிப்பா விளைச்சல் வரும். வரும்போது ஆண்டவர் சொல்ல முந்தின பலனை எடுத்து, அந்த முந்தின பலனை எடுத்து முதலானதை எடுத்து உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை உண்டு பண்ணு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட இடத்துக்கு கொண்டு ஸ்தானத்துக்கு போய் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 3ஆம் வசனம். அந்நாளில் இருக்கிற ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. நல்லா கவனி சொல்றாரு, கொண்டு போய் அறிக்கை பண்ணு. என்ன சொல்றாரு? இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான். கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்து என் உழைப்பின் மேலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொண்டு வந்து ஆசார் என் கையில் கொடுக்கணுமா. இங்கே எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. கொண்டு வந்து ஆசார் என் கையில் கொடுத்து சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு தசம பாகத்தை செல்லும் சொல்லணும், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டா இருக்கு, உம்முடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. எங்கே இருந்த ஆண்டவரே என்னை உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்தி எனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்துரு, இப்படிலாம் அறிக்கை பண்ணுங்க. எவ்வளோ பெரிய முறைமையை கற்று வச்சுருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம? சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை குறித்து குறையதான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, இதை குறித்து அறிக்கை பண்ணு. உன்னை எங்கேருந்து கர்த்தர் கொண்டு வந்த அடிமைத்தனமாக இருந்த தேசத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை கொண்டு வந்து ஒரு நல்ல தேசத்தில் விட்டு நீ கை வைக்கிறதெல்லாம் விளையுத, நீ விதைக்கிறதெல்லாம் பலன் கொடுக்குத.
ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து உன்னை வச்சு உனக்கு விளைச்சலை கொடுத்து அதை ஆண்டவர் சொல்கிற 2ஆம் வசனத்தில் அதை முந்தின பலனை எடுத்து உன் கூடையில் வச்சு அதை தூக்கிட்டு போய் உனக்குன்னு தேவன் கொடுத்துருக்கிற ஆலயம், இதுதான் உங்களுக்கு தேவன் போதிக்கிற ஆலயம். அதுதான் நல்லா கவனிங்க. இங்கே வருகிற விசுவாசி என்ன செய்யணும்னா, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற ஆலயம், இங்கே தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தலம் என்பதை அறிந்து இங்கே நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுக்குற ஒரு உள்ளம் நமக்கு வரணும். இங்கே கொடுக்குறத விட்டுட்டு இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் இங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு உங்கள் காசை கொண்டு போய் எங்கேயும் கொண்டு போய் உங்கள் விதையை கொண்டு போய் எங்கேயும் விதைக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஊழியக்காரனுக்கு இங்கே வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டுறாரு. நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உனக்கு ஆசீர்வாதம் வரும். அதை கொண்டு வந்து தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற ஆலயம், உனக்குன்னு ஒரு ஆசாரியரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஆசாரியனை வச்சு உனக்கு போதிக்கிறாரு, அந்த இடத்துல கொண்டு வந்து நீ விதைக்கும் போது சொல்லணுன்றாரு. சும்மா ஊமையாக வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே விதைச்சிட்டு போட அதுதான் அறிக்கை பண்ண வைக்கிறோம் பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கையை உயர்த்தி காணிக்கை எடுத்து ஏன் அறிக்கை பண்ண வைக்கிறோம்? இதெல்லாம் இருக்கு பாருங்க. பைபிளில் கர்த்தர் சொல்லி என்ன சும்மா ஏதோ நம்ம செய்கிறோம், ஏதோ பாஸ்டர் சொல்கிறாரு அதனால் நான் சொல்கிறேன் கிடையாது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. அறிக்கை பண்ணி அதான் அறிக்கை பண்ணுறோம். ஆண்டவரே, என் காணிக்கையும் தசம பாகத்தையும் உமக்கு கொண்டு வந்து நான் கொடுக்குறேன், உமக்கு கனப்படுத்துகிறேன். இதெல்லாம் ஏன் அறிக்கை பண்ணுறோன்னா, ஏன்னா சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யும்படி சொல்லியிருக்கிறாரு. நம்ம உடனே சொல்ல விட இது பழைய ஏற்பாட்டு முறை அப்படிலாம் கிடையாது. வேதத்தில் தேவன் வைத்திருக்கிற முறை, பிரமாணங்கள், கோட்பாடு என்னும் காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் வேலை செய்யும், புதிய ஏற்பாட்டிலையும் வேலை செய்யும். ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு பிரமாணம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒன்று எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போல, அவர் சொல்கிறார் நானே பிரமாணத்தை நிறைவேற்றின கர்த்தராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சும்மா நிறைய இந்த லூதனமாக பேசுகிற என்ன காரியங்கள்லாம் கேட்டுட்டு உங்கள் மனசை நீங்கள் என்ன கெடுத்துடக்கூடாது, உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை இன்னைக்கு நான் போதிக்கிறேன்னா காரணம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதுக்கான வழியை சொல்கிறேன். நீங்கள் விதைக்கிறதுல உங்களுக்கு விளைச்சல் வருவதற்கான வழிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கை கொண்டா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். கையை வைத்து சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் என்ன கொடுப்பார்? நிச்சயமாக பலன் கொடுப்பார். அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து நான் மறுபடியும் கர்த்தருக்கே உபயோகப்படுத்துகிறவனா மாறுறேன். அப்போ சொல்கிறாரு பாருங்க, உனக்கு முந்தின பலனை விளைச்சல் வரும். அதை முந்தின பலனை முதலானதை எடுத்து ஒரு கூடையில் வச்சு என்ன கொண்டு வந்து என்ன செய்யணுமா, ஆசாரியன் கையில் கொடுத்து அதை அறிக்கை பண்ணு. தேவன் உனக்கென்று கொடுத்துருக்கிற ஆலயத்தில் தேவன் உனக்கென்று கொடுத்துரு பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் குறிப்பிட்ட விதத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. நினைக்கிற இடத்துல கொடுக்கறது இல்லை. கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஆலயம் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு ஒவ்வொரு வாரம் போதிக்கிறாரு. உன் வாழ்க்கை நல்லா ஆகிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஆக்குவதற்கான சத்தியங்களை கேட்குற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த, எத்தனை பேர் அப்படி நடத்துறாரா? இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது புல்லுள்ள இடங்கள் நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டே நம்மளை அமரும்படி செய்கிறாரு. சும்மா அங்கங்கே அலைய விடலை. ஒரு நல்ல ஆலயத்தில் நல்ல சத்தியத்தை கேட்குற ஒரு சபையில் கொண்டு வந்து அந்த புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் நம்மளை அமரும்படி. எத்தனை பேருக்கு அப்படி அமரும்படி ஒரு ஆய்ப்பை கொடுத்துருங்களா? உட்காந்து எவ்வளோ அமைதியாக உட்காந்துக்கிறீங்க பாருங்க. எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை விட்டுருக்கிறாரு. நீங்களாம் விரும்பி வந்து நானா இந்த சர்ச்சை பிடிச்சிக்குது அப்படின்னு வந்ததுனால வந்திருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாள் நிற்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நடத்தி வந்தா இந்த சபையில் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நான் நம்புகிறேன், இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்துக்குள்ளே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஸ்தலத்தில் வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் கூடையில் வச்சு என்ன உனக்கு நான் கொடுத்துருக்கிற ஆலயத்துக்கு கொண்டு போய் அங்கே உன் தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது, உன் விளைச்சல் முதல் பலனை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் அதை அறிக்கை பண்ணி கொடுக்கணுன்றார் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, அறிக்கை பண்ணி அதை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அங்கே சொல்கிறார், கர்த்தருடைய சந்நிதியிலே அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. 4ஆம் வசனம், அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை தன் கையில் இருந்து வாங்கி
அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். பலிபீடத்துக்கு முன்பாக வைத்து சொல்றார், அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனத்தை சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானே இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானால சொல்றாரு. என்ன நடந்துச்சு சொல்லணும். அதான் சொன்ன பார்த்தீங்களா, கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற விளைச்சலை கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்லணும், ஆண்டவரே எங்கே இருந்தேன். அதான் சொல்கிறார், என் தகப்பன் எங்கே இருந்தாங்க, நாங்கள் எங்கே எகிப்தில் இருந்தோம், எப்படி இருந்தோம், அடிமையாக இருந்தோம், ஒரு சின்ன கூட்டமாக இருந்தோம், ஆனால் அங்கே எங்களை பெருக பண்ணி எங்களை அதெல்லாம் சொல்கிறார். அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. இந்த 5ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அவங்களுடைய பின்னணியை அவங்களுடைய பேக்ரவுண்டை சொல்லிகிட்டே வராங்க. ஆசாரியன் கையில் கொடுத்த உடனே ஆசாரியம் வாங்கி பலிபீடத்தில் வச்ச உடனே அவங்க தங்களுடைய பின்னணி எங்கே இருந்துச்சு, எங்கேருந்து கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார், இதெல்லாம் நினைத்து கொண்டு வந்து விதைக்கிறார்கள். இப்படி நினைக்கும் போது நான் சொல்கிறேன், அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு நபர் இதெல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கென்று விதைக்கும் போது அந்த மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு தொடர்பை தேவன் ஏற்படுத்த உண்மை உள்ளவரை. அந்த தொடர்பு உண்டாயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நிறைவுக்கும் அவரே காரணமாக இருப்பார். பாருங்கள், அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வீட்டில் போய் வாசிக்கணும், நேரம் இல்லை. நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்கு, இப்படி செய்கிறோமா, இப்படி செய்கிறோமா. இது முதல் வழி, கர்த்தர் சொல்கிற விதைக்கும் பிரமாணத்தில் இருக்கிற முதல் வழி. தசம பாகத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கும்போது கர்த்தருக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டாகுது. அது முதல் வழி விதைப்பதுக்கு. சொல்கிறாரு பாருங்க, 11ஆம் வசனத்தில் பாருங்க, 11ஆம் வசனம் வாசிப்போமா. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டானுக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மையின் நிமித்தம் சந்தோஷ. நல்லா என்ன சொல்றாரு, கொண்டு வந்து கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கணுமா, சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்றாரு. பேக்ரவுண்ட்லாம் சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறான், எப்படி இருந்தேன் ஆண்டவரே, லேவியனும் ஜனங்களும் என்ன உங்ககிட்ட அடிமையாக இருந்தவங்க உன்னை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்திருக்கிற என்ன நன்மை செய்திருக்கிற தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்கிறார், அறிக்கை இட்டு ஆசாரியின் கையில் கொடுத்து சந்தோஷப்படணும் அப்படின்றது வேதம் சொல்லுது பாருங்க. எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வழி. ஐஸ்வர்யம் வரணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நல்ல காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா தேவன் வச்சிருக்கிற முறைமைகள் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் வருவதுக்கு நாம் வாழ்க்கைக்குள்ளே தடையை உண்டு பண்ணுறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லியிருக்கிறபடி நம்ம செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து அவர் ஆசீர்வாதமாய் நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதில் சொல்கிறார் பாருங்க, அந்த தேசத்தில் எவ்விதமான விதங்களெல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் சொல்கிறார் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட விதங்களில் நம்முடைய விதைப்பு தேவனோடு ஒரு தொடர்பு உண்டாவதான்னு செக் பண்ணுங்க. இதுதான் இங்கே காட்டுறார். இஸ்ரவேல் மக்களை இன்னைக்கு உதாரணமாக காட்டி அவங்களுக்கு ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இருப்பாருங்க. சும்மா விதை அப்படின்னு சொல்லிட்டு போல, விதைக்கிற ஒரு பிரமாணத்தை சொல்லிட்டு மாத்திரம் போல, அந்த விதையை வந்து தசம பாகம் என்கிற விதையை கொண்டு வந்து அவர்கள் விதைக்கும் போது என்ன செய்யணும், முந்தின பலனை கொடுக்கணும், அதை கொண்டு வந்து ஆசாரியன் கையில் கொடுக்கணும். அதை என்ன அந்த ஆசாரியன் பலிபீடத்தில் வைக்கிறான். அந்த ஜனங்க வாயை திறந்து அறிக்கை பண்ண, என்ன அறிக்கை பண்ணோம், எங்கே இருந்தோம் ஆண்டவரே, எவ்வளோ சின்ன கூட்டமாக இருந்தோம், எங்களை யாரெல்லாம் ஒடுக்குனாங்க, இன்றைக்கி அங்கேருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு எங்களுக்கு நீ சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறீரே அப்படி எண்ணி சந்தோஷப்பட்டு தேவனுக்கு சுத்தமான இருதயத்தோட கொடுக்கும்போது அவங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வரல பாருங்க. நான் கொடுக்கறதுனால தான் இது நடக்குது அது நடக்குது, இந்த எண்ணெல்லாம் வரல பாருங்க. அவன் என்ன யோசிக்கிறான், நான் எப்படி இருந்தேன், என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பதுக்கு, நான் வாழ்வதுக்கு இந்த காரியத்தை, இந்த விதைப்பை கர்த்தர் வச்சுக்க. எத்தனை பேர் நம்புறீங்க, நீங்க வாழ்றதுக்கு, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதுக்கு, உங்களை வச்சு தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் பல வேலைகளை செய்வதுக்கு ஆண்டவர் சொல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வே. விதைக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிற முதல் வழி, தேவனுடைய உடன்படிக்கை வேலை செய்யணும், இது முதல் வழி.
இதை பாருங்க, ஆதாமுக்கே வச்சாரு பாருங்க. இதை ஆண்டவர் ஆதாமோட தொடர்பாக இருப்பதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற அந்த நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் என்ன பண்ணாத மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுனார். அவன் என்ன பண்ணிட்டான்? அதை தான், எதை தொடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை தான் போய் தொட்டான் பாருங்க. ஏவாள் போய் எடுத்து சாப்பிட்டு, ஆதாமும் தெரிஞ்சு சாப்பிட்டு என்ன ஆச்சு நீங்கள் கவனிச்சு பாருங்க. சாப்பிட்ட உடனே தேவனோடு இருந்த அந்த தொடர்பு தான் அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சு. இதுதான் இன்னைக்கும் பிசாசு செய்கிறான். எதெல்லாம் நம்மளை தேவனோடு தொடர்புபடுத்துமோ, எந்த விதையெல்லாம் தேவனோடு நம்மளை இணைக்குமோ, அந்த இணைப்பு தேவனோடு நமக்கு உண்டாகுமோ, அதனுடைய விளைச்சல் கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். இந்த விளைச்சல் வராமல் இருக்கிறதுக்கு எங்க டிஸ்கனெக்ட் பண்ணலாம்? இந்த உடன்படிக்கை வேலை செய்யாமல் இருக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற இந்த உடன்படிக்கை வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எங்க டிஸ்கனெக்ஷனை கொண்டு வரலாம், எங்க கட் பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம அதில் கவனமாக இருக்கணும். இல்லை ஆண்டவரே, நான் வாழ்வதற்காக இந்த விதைக்கிற முறைமையை நான் ஜீவனுள்ள நாளெல்லாம், பூமி உள்ள வரைக்கும் என்று சொல்லியிருக்கு, நான் உள்ள வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோட எனக்கு ஒரு தொடர்பு உண்டாவதுக்காக நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருக்குரிய காணிக்கையை, கர்த்தருக்குரிய தசம பாகத்தை விதையா கொண்டு வந்து நான் தேவனோடு என்னை தொடர்புபடுத்தி கொள்வதற்காக விதைக்கிறேன். அப்படி விதைச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வேலையில் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், தெம்பை கொடுப்பார். யாருமே செய்ய முடியாத உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் அதே இடத்துல, உங்களை வேலை செய்கிற இடத்துலையே கர்த்தர் அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதமான வேலைகளை செய்வார். ஏன்னா செய்ய முடியாத டாஸ்க் ஒன்று இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த தேவனுடைய உடன்படிக்கைங்கிற பிரமாணம் ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா, செய்யவே முடியாத டாஸ்க்கை கூட ரொம்ப சுலபமாக உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் அவருடைய பலனை கொடுக்கும்போது அந்த பலனை வைத்து நம்ம செய்ய முடியாத ஒன்றுமே இருக்க முடியாது. எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த நிலையில் இந்த முதல் காரியத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சுக்கிறேன். நேரம் இன்னொன்று தொட்டேன்னா இன்னொரு 10-15 நிமிஷம் போயிடும். அப்புறம் நீங்களும் ஒழுங்காக புரிஞ்சிக்க மாட்டீங்க, நானும் அது முழுமையாக சொல்ல முடியாத ஒரு திருப்தி இருக்காது. அதனால் இதோடு நிறுத்துகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கை வேலை செய்ய கர்த்தர் வச்சிருக்கிற விதைக்கிற பிரமாணம், அறுவடை செய்கிற பிரமாணம், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான், பெருக விதைக்கிறவன் விதைக்கிறது எதற்காக விதைக்கிறேன்? நான் வாழ்வதற்காக விதைக்கிறேன். எனக்கு தேவனோடு ஒரு தொடர்பு உண்டாகிறதுக்காக நான் விதைக்கிறேன். வேறு எதுக்காகவும் விதைக்கலை, வேறு எதுக்காகவும் கொடுக்கல. அவங்க வாழ்வாங்க, இந்த சபைக்கு இந்த தேவை சந்திக்கப்படும் கிடையாது. நான் வாழ்கிறதுக்கு, நான் நல்லா இருந்து தேவன் என் மூலமாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு தேவன் கொடுத்து அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எடுத்து என்னை கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழும் நாட்களில் கர்த்தர் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை நான் வெற்றிகரமாக செய்வதுக்கு செய்ய ஆசை இருக்குது, கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு என்ன பரிதாபமான நிலை கிறிஸ்தவர்களுக்கு இராதபடிக்கு இந்த நாட்களில் அதை அந்த ஒரு ஸ்டேஜை நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணி வருவதுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எதை செய்யவும் அதான் சொல்லியிருக்கு, சகலவித காரியங்களையும் செய்ய சகலவித கிருபையும் சம்பூரணமாய் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு கொடுக்கப்படுது? இந்த விதைன்ற முறையில் நான் விதைக்கிறது எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகுதுன்ற அறிவும் ஞானமும் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சகலவித கிருபையும் சம்பூரணமாக கொடுக்கப்படும். எல்லா நற்கிரியைகளையும் செய்ய எல்லா காரியமும் கர்த்தர் நமக்கு சம்பூரணமாய் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு குறையோட வந்தீங்கன்னா அந்த குறைவை நிறைவாக்குறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கிறார். இதை எடுத்து நீங்கள் வாழ்கிறதுக்கு, நீங்கள் முன்னேறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொன்னதை நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்க. சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ள வாஞ்சை உள்ள தேவனாக இருக்கிறார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான மாலை நேரத்தில் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை எங்களுக்கு கொடுக்கிறீர். அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை வேலை செய்ய நீர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. விதைக்கிற ஒரு முறைமையும் அறுவடை செய்கிற ஒரு முறைமை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் நிச்சயமாய் அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன்
பெருக அறுப்பான். ஆண்டவரே, நான் கர்த்தருக்கென்று கர்த்தருக்குரிய தசம பாகத்தை ஒரு விதையா கொண்டு வந்து நான் விதைக்கும் போது என் உள்ளம் சுத்தமான உள்ளமா இருக்க அந்த விதை எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்குது. நான் தேவனை கனப்படுத்துகிறேன், நான் வாழ்வதற்காக அதை நான் விதைக்கிறேன். ஆண்டவரே, இந்த உணர்வோடு நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே அதை அறிக்கை பண்ணி சந்தோஷத்தோட செய்வோம். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, அடிமையா இருந்த தேசத்தில் அவங்களை வெளியே கொண்டு வந்து அவர்கள் கை வைத்ததெல்லாம் விளைச்சலை கொடுத்து அவங்க விதைத்ததெல்லாம் அறுவடையா மாற்றினீரே. அந்த அறுவடையில முந்தின பலனை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆசாரியன் கையில கொடுத்து அந்த ஆசாரியன் அந்த பலிபீடத்தில் வைத்து ஆண்டவரை அவர்கள் அறிக்கை பண்ணார்கள், கர்த்தர் எங்களை எங்கெந்தெல்லாம் விடுவித்து எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நானும் லேவியனும் என்னோடு இருக்கிற எல்லாரும் நாங்க சந்தோஷப்பட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே அதை சந்தோஷமான விதைக்கிற நேரமாய் மாத்தினார்களே. அப்படி எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்க நீர் கிருபை செய்யும். நாங்கள் எங்கே போய் வேலை செஞ்சாலும் சந்தோஷமாக விதைக்கணும். எங்கள் நேரத்தை கொடுத்தா சந்தோஷமாக கொடுக்கணும். உங்கள் முயற்சியை கொடுத்தா நாங்கள் சந்தோஷமாக கொடுக்கணும். ஆண்டவரே, எங்கள் உழைப்பை நாங்கள் கொடுத்தா நாங்கள் சந்தோஷமாக கொடுக்கணும். கர்த்தருக்கு என்று கர்த்தருக்குரிய காரியத்தை கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும். ஏன்னா அது எங்களுக்கும் ஆண்டவரே தேவனுக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்குது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எளிதான விதத்தில் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்டதை கேட்ட நிலையில வைத்து விடாம கேட்டதை தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட எங்கள் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.